சுயம்பு, உன் தவத்தை நீ வெற்றிகரமாக முடித்து விட்டாய். உன்னை பிடித்திருந்த பாவங்களும் தோஷங்களும் விலகி சென்று விட்டன. இப்போது நீ உடம்போட்ட தங்கம் போல் ஜொலிக்கின்றாய். சுயம்பு, இப்போது நீ கவசத்தை அணியும் முழு தகுதியை பெற்று விட்டாய். வா. சுயம்பு, நீ இப்போது உடலாலும் மனதாலும் இந்த கவசத்தை அணியக்கூடிய முழு பக்குவத்துக்கு வந்துவிட்டாய். உன்னை பற்றி எனக்கு இருந்த ஐயமெல்லாம் தீர்ந்து விட்டது. நீ இப்போது பரிபூர்ண திறமையுடன் இருக்கிறாய். நேற்று வரை சுயம்புவாக இருந்த நீ இன்று முதல் மாயா மச்சந்திரா என்ற பெயரோடு மக்களின் துயர் துடைப்பாயாக. அது மட்டுமல்ல, இந்த கவசத்தை அணிந்ததும் நீ சாகாவரம் பெறுவாய். நீ விரும்பிய உருவம் எடுக்கலாம், நீரில் நடக்கலாம், ஆகாயத்தில் பறக்கலாம். அத்தோடு 1000 யானைகள் பலம் உனக்கு வரும். இனி நீ மக்களின் புதல்வன். சொந்தம் பந்தம் என்னும் குறுகிய வட்டத்தை தாண்டி உலகமே என்னுடையது என்று நீ நினைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கவசத்தின் சக்தியை நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். புரிகிறதா? சுயம்பு, நீ கட்டி காக்க வேண்டிய சில முக்கியமான ரகசியங்கள் இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீதான் சுயம்பு, நீதான் மாயா என்ற ரகசியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. நிச்சயமாக என் தாய் மீது ஆணை, இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன். சுயம்பு என்னும் இளைஞனே, இதோ என் மகன் மாவீரன் கர்ணனின் மார்பை அலங்கரித்த கவசம் இப்போது உன்வசமாகப் போகிறது. இதை நீ பெற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவரின் துன்பங்களுக்கும் முடிவு கட்டுவாயா. இன்று முதல் மாயா மச்சீந்திரா என்ற பெயரோடு நல்லவர்களின் காவலனாக, தீயவர்களின் காலனாக விளங்குவாயாக. உள்ளதை உள்ளபடி காட்டும் மாயக்கண்ணாடியே, நான் கடத்திக் கொண்டு வந்த கவசத்திற்குரியவன் இப்பொழுது எங்கிருக்கிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? என்ன? பிரபு, சற்று முன்புதான் அவன் கவசத்தை அணிந்து மாயா மச்சீந்திரா என்ற பெயர் பெற்று விட்டான். இனி
தீமை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அவன் போராடுவான். காலகண்டா, நீ ஜெயித்ததாக நினைத்து மனப்பால் குடிக்காதே. மாயா மச்சிந்திராவின் வேலை தீமைகளை அழிப்பதா? அப்படி என்றால் அவனுக்கு ஓய்வே இல்லை. நான் அவனுக்கு வேலை கொடுத்துக் கொண்டே இருப்பேன். என்னோடு போராடுவதற்கே அவனுக்கு நேரம் சரியாகிவிடும். பிறகு எப்படி தீமைகளை அழிப்பான்? இனி அந்த மாயா மச்சிந்திரா இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த மாரகனும் இருப்பான். மாயா மச்சிந்திரா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்